சொல்லுங்கம்மா, ஏதோ அவசரமா வர சொன்னீங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தோம். ரேஷ்மா, அந்த வீடியோவை கொடு. நாங்க ஆண்டி. எது? இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? இதுக்குதான் 2 பேரும் தனியா கிளம்பி போனீங்களா? இல்லம்மா, அது வந்து ஓ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கை எல்லாத்தையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியேடா. மேடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கையை பிடிப்ப? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் உங்க கையை பிடிச்சது தைரியத்துல இல்ல மேடம். நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிச்சேன். எந்த தப்புமே செய்யாத செழியன் சார நீங்க இப்ப அடிச்சு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமேன்னு நீங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களை தடுத்தேன். உங்க கையை பிடிச்சு நான் தடுத்து நிறுத்தினதுக்கான தப்புக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா தப்பே பண்ணாத செழியன் சார அடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் மேடம். அது அவர் மேல எனக்கு இருக்கிற மரியாதையால நான் சொல்லல, உங்க மேல உங்க கௌரவத்து மேல நான் வச்சிருக்கிற மதிப்பால தான் சொல்றேன். இந்த வீட்ல யாரு வேணாலும் தப்பு பண்ணலாம். ஆனா அத தட்டி கேக்குற நீங்க தப்பு பண்ணவே கூடாது. அது இத்தனை வருஷமா நீங்க கட்டி காத்துட்டு வர இந்த குடும்பத்தோட மரியாதைக்கு களங்கமாயிரும். என்ன சரியா? நான் சொன்ன விஷயத்தை போய் பாத்தியா இல்லையா? டேய், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்க? போனியே இல்லையா? இதை வச்சு இப்ப இந்த பிரச்சனை திசை திருப்பிடலாம். அதுக்கப்புறமா அம்மாவை தனியா பார்த்து உண்மையை சொல்லிக்கலாம். இதான் கரெக்ட். டேய், என்னடா கேட்கிற பதில் சொல்லாம நின்றுகிட்டே இருக்க? போனியே இல்லையா? இல்ல கதிரு, அதுக்குள்ள அம்மா ஃபோன் பண்ணி அவசரமா வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு நான் வந்துட்டேன். டேய், என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? அது எவ்வளவு முக்கியமான விஷயம். அது போய் என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? எங்க அம்மாவோட வார்த்தையை விட எனக்கு இந்த உலகத்துல முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லடா. டேய், அது உன் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சேடா. எதுக்காக நீங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்களோ அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்லடா. அது உண்மைதான்டா. ஆனா எனக்கு முதல்ல எங்க அம்மா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம குடோன் சூப்பர்வைசரும் செக்யூரிட்டியும் ரங்கநாதன் வீட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு வெளியே வர்றதை பார்த்தேன்னு கதிர் எனக்கும் காயத்ரிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னான். அங்க உடனே போனா கையும் களமா பிடிச்சிடலான்னு சொன்னான். நான் அதுக்காக போயிட்டு இருந்தப்பதான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. நானும் வந்துட்டேன்.
மாட்டிக்கிட்டேன்னதும் பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத செழியா. அது இன்னும் பெரிய பிரச்சனையில போய் முடியும். எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி தப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அத்தை. அப்படின்னா சூப்பர்வைசரையும் செக்யூரிட்டியும் பிடிக்க போன நீ அதை விட்டுட்டு எதுக்கு நீ இந்த காயத்ரிக்கு வளையல வாங்கி கொடுத்த? எங்கப்பா கொடுத்த? அவ கையில தானே நீ போட்டு விட்ட. என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டுட்டு பேசுங்க. என்ன நடந்துச்சு? நாங்க 2 பேரும் போய்கிட்டு இருந்தப்ப வழியில தியா எங்களை பார்த்துட்டா. அவன் எங்களை மடக்கி சண்டை போட்டு கோபத்துல காயத்ரி கையில இருந்த வளையல எல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டான். அதுல காயத்ரியோட கையெல்லாம் கிழிச்சு ரத்தம் வந்துருச்சு. சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. காயத்ரி, கையை காட்டு. நம்பி வந்த ஒரு பொண்ண இப்படி பண்ணதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காகத்தான் உடைஞ்ச வளையலுக்கு பதிலா காயத்ரிக்கு நான் புது வளையல் வாங்கி கொடுத்தேன்.